ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழுவோம். ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. மற்றும் முதல் பிரிவிருந்து மாணவர்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று திரு அவையானது திருக்குடும்ப விழாவை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் நம்மை சிந்திக்க வைக்கும் மைய சிந்தனையானது திருக்குடும்பம் நம் குடும்பங்களின் முன்மாதிரி என்பதாகும். குடும்பம் என்பது மனிதனை உருவாக்கும் பல்கலைக்கழகம். உறவை கற்றுக் கொடுத்து உறவால் வாழ்வு தருவது. குடும்பம் மனித வாழ்விற்கு ஒரு அடிப்படை தேவை. எனவே தான் கடவுள் ஆதாமை ஏவாளோடு சேர்த்து வைத்து ஆசீர்வதித்தார். இயேசுவை ஒரு குடும்பம் வழியாக தோன்றச் செய்தார். கடவுளுக்குரிய மக்களாய் வாழச் செய்யும் குட்டி திருவை குடும்பம். அதுபோல சவால்களும் பிரச்சனைகளும் நிறைந்தது, இன்பமும் துன்பமும் கலந்தது. இதையெல்லாம் கடந்து சாதனை படைத்தது திருக்குடும்பம். இதற்கு காரணம் அன்பை அடித்தளமாக கொண்டு விட்டு கொடுத்தலும், புரிந்து கொள்ளுதலும், பணிந்து நடத்தலும், பிறரை குறை சொல்லாமலும் மன்னித்தலும் என்ற பண்புகள் அந்த குடும்பத்தில் இருந்தது. எனவே அது திருக்குடும்பம் ஆனது. நாமும் இத்தகைய பண்புகளை நம் குடும்பத்தில் வாழ்ந்தால் நம் குடும்பங்களும் பூமியில் வாழும் சொர்க்கமாகும் என்பதனை மனதில் ஏற்று அதற்கான வரவேற்பை இணைவோம். இத்தெய்வீக கல்வாரி திருப்பலியானது ரஃபினிஷா என்ற பிள்ளையினுடைய 8வது பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இந்த பிள்ளை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தூய ஆவியுடைய கனிகளையும் கொடைகள் நிறைவாக பொழிந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக ஞானத்திலும் அறிவின் ஒழுக்கத்திலும் கீழ்ப்படுதலிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நாம் இந்த பிள்ளைக்காக மன்றாடுவோம். மேலும் இந்த பலியானது பெயர் சொல்ல விரும்பாத குடும்பத்திற்கு பலவரிடம் எதிர்பார்த்த காரியம் இறைவன் கோடி அற்புதர் அந்தோணியர் வழியாக நிறைவேற்றியிருக்கின்றார். அதற்காக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் ஆண்ட்ரூ ரமேஷ் ஷீபா தனது மகன் ஸ்டார்மில் இனோவோடு இணைந்து கோடி அற்புதர் அந்தோணியர் வழியாக இறைவனை இந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் கிறிஸ்தராஜ் வசந்தா இவர்கள் குடும்பத்தில் அந்தோணியர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த நன்றி பலி செலுத்தின்ற ஒவ்வொரு குடும்பங்களுடைய நன்றியும் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ந்து இதனுடைய அருள்கரம் இந்த குடும்பங்களோடு உடனிருந்து ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளாலும் நலன்களாலும் ஆசீராலும் நிரப்ப வேண்டும் என்று நாம் இந்த குடும்பங்களுக்காக இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியானது ஜார்ஜ் என்ற நினைவு பலியாகும், பென்சேக் என்ற நினைவு பலியாகும், இசபெல்லா ராணி டோனல் சுமித் என்ற நினைவு பலியாகும், ராஜயன் லோர்து மேரி என்னுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகும். மேலும் இந்த குடும்பத்திலே இறந்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற இடத்தில் வேதனைப்படும் யாருனையாத ஆன்மாக்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ராஜயன் என்புடைய நினைவு பலியாகும், அந்தோணி இருதயராஜ் என்புடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் அருள்தாஸ் என்புடைய ஆண்மைகளை பாற்றிக்காகும் மரிய செபஸ்தியான் சூசி மரியாள் என்புடைய நினைவு பலியாகும், ரோஸ் மேரி என்பவருடைய 8வது ஆண்டு நினைவு பலியாகும்,
அருள் சிசில் என்னுடைய 6வது ஆண்டு நினைவு பலியாகவும், மேலும் என்னுடைய குடும்பத்திலே இறந்து போன மிக்கேல் ரோசம்மாள் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ரோஸ்மேரி என்பவருடைய நினைவு பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லா வாழ்வை அளிக்க வேண்டும் என்று இவர்கள் எந்நாளும் எப்பொழுதும் புனிதருடைய தோழமையிலே சங்கமிக்கவும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற பேர்மத்தில் தூள்கொள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே நம்முடைய திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடிய நாளிலே நம்முடைய பங்கிலுள்ள எல்லா குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திரு குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கவும், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நம்முடைய முதியவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்றும், அதே போல் இந்த நாளிலே 4 பிள்ளைகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு உடல் திரு இரத்தத்தை அவர்கள் பெற இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளை இறைவன் ஆசீர்வதித்து இன்றைய நாளிலே எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிறார்களோ அதே ஆர்வம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்றும், இவர்களுடைய பெற்றோர், ஞான பெற்றோர் இறைவன் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இவர்கள் விளங்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை
பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவிழாவான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இல்லாமல் மிகவும் துன்பப்பட்ட அண்ணா மனம் கசிந்து அழுது ஆண்டவரிடம் வேண்டியதன் பயனாக ஆண்டவர் தனக்கு கொடுத்த குழந்தையை ஆண்டவருக்கே அர்ப்பணித்தார். ஆண்டவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற நன்றியுள்ளவராய் இருந்து ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற மனநிலையில் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 20 முதல் 22 மற்றும் 24 முதல் 28 வரையிலான இறைவார்த்தைகள். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தன் கணவரிடம், பையன் பால் குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன், அவன் ஆண்டவரின் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால் குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல் பையில் திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருந்த ஆண்டவர் நிலத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர் காளையை பலியிட்ட பின் பையன் ஏலியிடம் கொண்டு வந்தார். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தையும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். ஆகவே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போம். பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆண்டவரே, உமது இல்லத்தில்
இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் அனைவரும் எப்போதும் கடவுளின் அன்பு பிள்ளைகள் என அழைக்கப்படவும் அவரது அன்புக்குரிய பிள்ளைகளாக வாழவும் கடவுள் நம்மீது அன்பு கொண்டு உள்ளார். இவ்வளவு உயர்வான கடவுளின் அன்பை அடைந்துள்ள நாம் அவரது கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் என கூறும் யோவான் முதல் நூலிலிருந்து வாசகத்தை கேட்டு உளமேற்போம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 24. அன்பார்ந்தவர்களே, நாம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, நாம் இப்போது கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையாய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றை செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பது அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓம் திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 41 முதல் 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயதான போது விளக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். அது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து
அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவளிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனை, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடிக்கொண்டிருந்தீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவருடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கு மனிதருக்கு உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கேள்வி கேட்கணும். அதனால இன்று ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், அப்படிதானே? திருக்குடும்ப பெருவிழா. அந்த ஒரு நாளிலே நம்முடைய பிள்ளைகள் 4 பேர் முதல் சிறு விருந்தை பெற இருக்கிறார்கள். எனவே நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக நான் இந்த பிள்ளைகளை வாழ்த்துகின்றேன். அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பிள்ளைங்களை நல்ல பயிற்சி பெற்று நல்ல ஒரு சந்தோஷத்தோடு வந்திருக்கிறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் நேத்தைக்கு சொல்லி கொடுத்த சில காரியங்கள் பிள்ளைங்கள் சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு அழகான ஒரு சிந்தனையை நமக்கு சொல்லித் தருகிறது. என்னவென்றால், திருக்குடும்பத்திலே அன்னை மரியாள் யோசேப்பை பின்பற்றி பிள்ளைகள் நாம் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு அழகான சிந்தனையை சொல்லுகிறது. குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை, பல்கலைக்கழகம் என்று நாம் சொல்லுகின்றோம். குடும்பம், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வருகின்ற பொழுது அவர்கள் கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கிறார்கள். கடவுள் இன்னும் இந்த உலகை அன்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் நாம் நினைக்கிறோம். அது உண்மை. எல்லாரும் உங்கள் பிள்ளைங்க எப்படி வளர வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க? உங்கள் பிள்ளைங்கள்லாம் எப்படி வளரணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல பிள்ளையா, நல்ல மருத்துவரா, இன்ஜினியரா, அப்துல் கலாமா, அன்னை தெரசாவா மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட இல்லையா? ஆசைப்படுறீங்களா? பட இல்லையா? படுறோம், அப்படி தானே? இது இயல்பு. இது நாம் எல்லாரும் இயல்பாகவே ஆசைப்படும். நம்முடைய பிள்ளைகள் நல்ல தலைவர்களை சொல்லி அப்துல் கலாமாக ஆசை வரணும், அன்னை தெரசாவாக வரணும் என்று நாம் எல்லாரும் ஆசைப்படுகிறோம், அப்படிதானே? அதுதான் உண்மை. அது யாருடைய கையில் இருக்கிறது? பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது யாராவது அன்னை தெரசாவாக, அப்துல் கலாமாக, ஐன்ஸ்டீனாவாக யாராவது பிறக்கிறார்களா? யாராவது பிறக்கிறாங்களா? இல்லை. எல்லாரும் என்ன செய்யப்படுகிறார்கள்? உருவாக்கப்படுகிறார்கள். யாரால் உருவாக்கப்படுகிறார்கள்? பெற்றோரால், ஆசிரியர்களால், இந்த சமுதாயத்தால் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்ப யாருடைய கையில் இருக்கிறது? பிள்ளைகளை பெறுவது மட்டும் நம்முடைய கடமை அல்ல. இந்த பிள்ளைகளை உருவாக்குவதும் யாருடைய கையில் இருக்கிறது? யாருடைய கையில் இருக்கிறது? நம்முடைய கையில் இருக்கிறது. இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் நம்முடைய கையில் இருக்கிறது. எனவே பிள்ளைகள் பெற்றுவிட்டோம் என்பது மட்டும் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. இந்த பிள்ளைகளை உருவாக்குவது நம்முடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பிள்ளைங்க பிறந்த உடனே எங்கே கொண்டு விடுறோம்? 2 வயசு ஆனோடனே பிள்ளைங்களை எங்கே கொண்டு விடுறீங்க? கிண்டர் கார்டன், அப்படி தானே? இன்னொரு கார்டன் வச்சுருக்கிறாங்க, கிண்டர் கார்டன். 2 வயசு ஆனோடனே எங்கே கொண்டு விடுறோம்? எங்கே கொண்டு விடுறீங்க பிள்ளைங்களை? எங்கே கொண்டு விடுறோம்?
வீட்டில் இருந்தால் நமக்கு தொந்தரவு. எங்கே கொண்டு விடுறோம்? கிண்டர் கார்டனில். நீ பெயரப்பா கொண்டு விட்டுறோம். ஆனால் உளவியலாளர்கள், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே இந்த நம்ம விலங்குகளை தவிர குறைந்தபட்ச அதிகமாக பெற்றோரோடு இருக்க வேண்டியது யார்? பிள்ளைகள், மனிதர்கள் மட்டும்தான். குறைந்தது 8 ஆண்டுகளாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் விலங்குகள் அப்படி இல்லை. ஒரு கன்றுக்குட்டி பிறந்துச்சுன்னா அரை மணிக்கூரில் என்ன செய்யும்? என்ன செய்யும்? அது செல்ஃப் சஃபிஷியன்ட், அதுவாகவே எழும்பி நிற்கும். அப்படி தானே? நிற்குமா? நிற்காதா? யாரும் பராமரிக்க வேண்டாம். ஆனால் பிள்ளைகள் அப்படி அல்ல. 8 ஆண்டுகள் பெற்றோருடைய வளர்ப்பிலே அது பராமரிக்க வேண்டும், அல்லது ஆசிரியருடைய பராமரிப்பிலே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்பு, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் என்று. அதாவது ஒரு அப்பாவும் மகனும் பட்டம் விட போடுறாங்க. பட்டம் விட்டுருப்பாங்க. எங்கெல்லாம் பட்டம் விட்டுருக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களா பட்டம் விட்டுருக்கிறீங்களா? விடாட்டா அந்த காற்றுள்ள சீசனில் அப்பாட்ட கேளுங்க, செய்துருவாங்க. அப்போ பட்டம் விடுகின்ற பொழுது அந்த பட்டம் நல்ல உயரத்தில் பறக்குது. அப்போ மகன் கேட்குறான், அப்பா அந்த பட்டம் நல்ல உயரத்தில் போகுது இல்லையா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. அப்போ அப்பா சொல்கிறாரு, இந்த கயிறு தான் காரணம் அப்படின்னு. மகன் சொல்கிறான், இல்லை நான் இழுக்கும்போது பட்டம் கீழே வருதே அப்படின்னு. நீ கயிறை விட்டு பாரு, கயிறு விட்டால் பட்டம் எங்கே போகும்? பட்டம் எங்கே போகும்? கண்ணே காணாது, எங்கேயாவது போயிடும். அப்போ அந்த பட்டத்தை நம்முடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது யாரு? அந்த நூல். அதே போல நம்முடைய பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டிய இடத்தில் அன்பு செய்ய வேண்டுவதும், தண்டிக்க வேண்டிய இடத்தில் தண்டிப்பதும் யாருடைய கடமை? பெற்றோர்கள். இதை நாசரேத்து குடும்பம், நம்முடைய திருக்குடும்பத்திலே அன்னை மரியாளும் இயேசு கிறிஸ்துவும், அன்னை மரியாளும் யோசேப்பும் செய்தார்களா செய்யலையா? செய்தார்களா செய்யலையா? செய்தார்கள். நான் முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஏரோது இயேசுவை கொல்ல நினைச்ச உடனே இயேசு தூக்கிட்டு எங்கே கொண்டு போனாங்க? எகிப்துக்கு கொண்டு போனாங்க. ஏன் அங்கே வச்சுட்டு இருக்கலாமே? ஏன் கொண்டு போனோம்? குழந்தை இயேசுவை பாதுகாக்கணும். நாம் நம்முடைய பிள்ளைங்களை இன்னைக்கு செல்ஃபோன், போதை, தொலைபேசி, ஏராளமான காரியம்லாம் இருக்குது. அதிலிருந்து பாதுகாக்கணுமா பாதுகாக்க வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்க சூசேப்பரம் அன்னை மரியாளும் எகிப்துக்கு தூக்கிட்டு போனாங்க, ஏரோதுட்டேருந்து பாதுகாப்பதற்காக. அப்ப நாம இந்த உலகத்தில் ஏராளமான தீய சக்திகள் இருக்கிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்குதா இல்லையா? பெற்றோர்கள் சொல்லுங்க. இருக்கிறது. அப்ப திருக்குடும்பம் நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம் அதுதான். அப்ப இந்த உலகத்திலே இருக்கின்ற இந்த தீய சக்திகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் செய்து கற்றுத் தந்திருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த பிள்ளையை தூக்கிட்டு ஆலயத்துக்கு கொண்டு போறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? சிமியோன் சொல்றாரு, இந்த பிள்ளை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். அப்படிதானே? மீட்புக்கு எல்லாம் காரணமாக இருக்கணும். அப்போ யோசேப்பு அன்னை மரியாளும் கலங்குனாங்களா? நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? நம்ம என்ன நினச்சிருப்போம்? உங்கள் பிள்ளைங்க ஞானஸ்தானத்தை கொண்டு வரீங்க, ஃபாதர் சொல்கிறாரு ஏதாவது சொன்ன நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஃபாதர் அன்னையோட அன்னை என்ன செய்திருப்பீங்க? ஃபாதரை தீர்ந்து அன்னை ஃபாதர்களை அன்னை மரியாளும் யோசேப்பு என்ன செய்தாங்க? எல்லாம் மனசில் வச்சுட்டு இயேசு கிறிஸ்துவை வழி நடத்தினார்கள், நம்பிக்கையிலும் உறுதிப்படுத்தினார்கள், ஞானத்தை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அப்ப இதோ இந்த பிள்ளை வித்தியாசமான பிள்ளை, நாம கவனமா இருக்கணும், எல்லாவற்றையும் கொடுத்து வழி நடத்தினார்கள். மூன்றாவது, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். எருசலேமுக்கு கூட்டிட்டு போறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலையா? ஏன் அந்த பிள்ளை தவற விட்டாங்க?
அப்போ இது அம்மா அப்பாவுடைய மிஸ்டேக்கு தானேன்னு, தப்பு தானே உங்களுக்கு கேள்வி வரலையா? யாருக்கும் வரலையா அந்த கேள்வி? வந்துச்சா வரலையா? அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, யூதன் விளக்கப்படி ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக தான் கோயிலுக்கு போவாங்க. அதனால தான் அன்னிமரியாள் தனியாக போனாங்க, யோசேப்பு தனியாக போனாங்க, பிள்ளை தனியாக போச்சு. இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் தங்கி விட்டார். சரி, கண்டுபிடிச்சாச்சு. அங்கே திட்டுனாங்களா? தெரியும் பெற்றோருக்கு, அவர் அப்படிலாம் தப்பியெல்லாம் போக மாட்டார், கரெக்டாக இருப்பார். அங்கே கண்டுபிடிச்ச உடனே சொன்னார், நானும் தந்தையும் உன்னை ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்று சொல்லி அவரை அழைத்து வந்தார்கள். அவரும் என்ன செய்கிறார்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். பார்த்தீங்களா? பிள்ளை என்ன செய்து? கீழ்ப்படிந்து வளர்ந்தார். அப்போ என்ன செய்யணும்? அப்போ யாருக்கு கையில் இருக்கிறது பிள்ளை வளர்ப்பது? இப்போ சொல்லுங்க, யாரு கையில் இருக்கிறது? பெற்றோருடைய கையில் இருக்கிறது. அதாவது சாக்ரட்டிஸ் சொல்லுவார், ஒரு பிள்ளை வளர்வது, பிள்ளையுடைய வாழ்க்கை என்பது பெற்றோருடைய கையில் இருக்கிறது. ஏனென்றால் உங்க குடும்ப சூழல், நீங்க சின்ன வயசுல அந்த பிள்ளை வளருகின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழல் இருக்குதோ அப்படிதான் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் இருக்கிறது என்று அவர் ஒரு பெரிய பட்டியலை இடுவார். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை எதிர்காலம் சந்தோஷமா இருக்கும். நீங்க கோபப்படுகளா இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஷையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஒரு பட்டியலை இடுவார் சாக்ரட்டிஸ். எனவே நான் அதை முதல் சொன்னேன், 8 ஆண்டுகள் சொன்னேன் இல்லையா? அந்த 8 ஆண்டுகள் மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு. அந்த 8 ஆண்டுகளிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கின்றோமோ அது நம்முடைய குடும்ப சூழல். அதனால தான் ஒரு வீட்டில் 3 பிள்ளை இருந்து 2 பிள்ளை இருந்துச்சுன்னா 2 பிள்ளை வித்தியாசமாக இருக்கும். பார்த்துருப்பீங்களும் தெரியும். ஏன்னா அந்த பிள்ளை வளருகின்ற பொழுது வீட்டுக்கு சூழல் வித்தியாசமாக இருக்கும், 2வது பிள்ளை பிறக்கின்ற பொழுது வீட்டுடைய சூழல் வித்தியாசமாக இருந்திருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, திருக்குடும்ப பெருவிழாவில் இன்றைய நாள் இன்றைய வாசகம் நமக்கு சொல்வது, முதல் வாசகத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்கானா அண்ணாவுடைய குடும்பம். அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, கஷ்டப்பட்டு கடவுள் பிள்ளை கொடுக்குறாரு. யார் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அப்போ நாம் நினைச்சு நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் உருவாக்க வேண்டும். இன்னும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைங்களுக்கு ஒரு கேள்வி, பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்னு சொன்னால் 5 பாயிண்ட் நேரத்துக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்குது இல்லையா? சரி, தலையாட்டுன்னு கொடுப்போம். அதை டக்குன்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி தானே? 5 பாயிண்ட் சொன்னேன். இது யாருக்கு? உங்களுக்கு இல்லை, இவங்க மக்களுக்கு. சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் இல்லையா? சரி, தலையாட்டுன்னே கொடுப்போம். தினமும் டைரி எழுதுதல், ஜெபம், எங்கேயாவது போக்க முன்னே ஜெபம் பண்ணிட்டு போனோம். எதெങ്കിലും ஒரு திறமையை வளர்த்து கொள்ளணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். படிக்கும்ப ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கணும். என்ன பிள்ளைங்க சொன்னாங்க, அப்படிதானே? இது எல்லாருக்கும் பொருந்தது. உட்காரணும். முதலிலே என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்தல். ஜெபம் செய்யல்னா எப்படி? நாம் எங்கு சென்றாலும் ஜெபம் செய்துவிட்டு 1 நிமிடமாவது ஜெபம் செய்துவிட்டு சொல்லுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பெற்றோர் ஞானம் பெற்று கவனிச்சிடுங்க, இன்னையிலேருந்து உங்கள் பிள்ளைங்க செய்கிறாங்களான்னு. அதாவது ஸ்கூலுக்கு போனாலும் சரி, படிப்பதற்கு முன்பாகவும் சரி, என்ன செய்ய வேண்டும்? 1 செகண்டாவது ஜெபம் செய்துவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய காரியத்தை தொடங்க வேண்டும் என்று. அது முதல் காரியம். இது எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்கிறது, அதுக்காண்ட இன்னை சொல்கிறது. சரியா?
கடைசி எழுப்பிவிட்டு கேட்பேன். நான் பார்த்துட்டேன், ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களை எழுப்பிவிட்டு கேட்பேன். அது யாருக்கு அந்த அதிர்ஷ்டன்னு தெரியாது. சரியா? இரண்டாவது, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது பெற்றோராக இருக்கலாம், நம்ம வெளியே பள்ளிக்கூடத்திலேயோ கோயில்லையோ வருகின்ற யாராக இருக்கலாம். பெரியவர்கள், உங்கள் வயதுக்கு மூத்தோர், சரியா? பெற்றோர், வழிகாட்டிகள், ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கீழ்ப்படிய வேண்டும், மதிப்பு கொடுக்க வேண்டும். சரிதானே மக்கள்? உங்களுக்கு தான், உங்களுக்கு சேர்த்தான். 2, வீட்டில் போய் எழுதி வச்சிடணும். நான் உன்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட வீட்டில் போய் எழுதி வச்சிருக்கணும், மறக்கக்கூடாது எப்போனாலும். 3வது, ஏதாவது ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது எந்த திறமைனாலும் சரி, கடவுள் உங்களுக்கு ஒரு திறமையை கொடுத்திருப்பார், ஏதாவது ஒரு திறமை, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் அப்பா அம்மா சொல்ல திறமை இல்லை, உங்களுக்கு ஒரு திறமையை கடவுள் கொடுத்திருப்பார். அந்த திறமையை நீங்கள் என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ள வேண்டும். 4வது முக்கியமானது, எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி இருக்கணும். இதில் எல்லாமே வந்துட்டு. கோயிலில் வந்தால் எப்படி இருக்கணும்? கோயிலில் வந்தால் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? ஜபிக்கணும், அமைதியாக இருக்கணும். தூங்கும்போது தூங்கணும், சாப்பிடும்போது சாப்பிடணும், டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது சாப்பிடணும், டிவி பார்க்கும்போது டிவி பார்க்கணும், விளையாடும்போது விளையாடணும், படிக்கும்போது படிக்கணும், படிக்கும்போது உறங்கக்கூடாது, உறங்கி படிக்கக்கூடாது. அப்படி அப்போ எங்கே எப்போ இருக்கணுமோ அதை செய்யணும். சரியா? கடைசியாக என்ன சொன்னேன்? டைரி எழுத வேண்டும். இது பர்சனல், இது யாருக்கும் காட்ட வேண்டாம். கொஞ்சம் பேர் எழுதிட்டு இருக்க நம்முடைய பிள்ளைங்க, இது நீங்கள் உங்களுக்காக செய்வது. இது எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்கலாம். 5 காரியம். சரியா? இப்போ சொல்லுங்க, அப்போ எல்லாரும் சொல்லலாம். முதல்ல என்னது? ஜெபம் செய்ய வேண்டும். 2வது, பெரியவர்களை மதிக்க வேண்டும். 3வது, ஏதாவது ஒரு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். 4வது, எங்கு எப்படி இருக்கணுமோ அது அங்கே அப்படி இருக்க வேண்டும். 5வது, டைரி எழுத வேண்டும். வெரி குட். இது எப்போ கேட்டலாம்? 5 நாங்கள் இருந்து 5 சாரி எப்போ மாறணும் அது ஒரு கேட்டுகிட்டே இருப்பேன், மறக்கக்கூடாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். சரியா? சரிங்களா? கடைசி ஒரு கேள்வி, இது மிக மிக முக்கியமானது. நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஜீசஸை முதல் முறை உட்கொள்ள போகிறாங்க. அதனால் அவங்க ஜீசஸ் டெஸ்ட் ஒன்று வச்சுருக்கிறேன். அது தெரியுமா? தெரியுமா? எங்கள் பிள்ளை சொல்லுவான். சிரிச்சிட்டாவா? சரி, நானே சொல்லி முடிச்சிருவேன் மறைவுரையை. ஜீசஸ் டெஸ்ட். டெஸ்ட் பேர் என்ன? டெஸ்ட் பேர் என்ன? ஜீசஸ் டெஸ்ட். சரியா? நீங்க என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு காரியம் நடக்கின்ற பொழுது இந்த ஜீசஸ் டெஸ்ட்டை மனசில் கொண்டு வந்துடணும். சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நான் நிற்கிறேன், முன்ன ஒரு ஆள் வந்து நிற்கிறார், என்னை பயங்கரமாக திட்டுறார், மோசமாக திட்டுறார். சரியா? திட்டும்போது நான் என்ன செய்யணும்? மாறி அவரை திட்டணுமா திட்டக்கூடாதா? நான் திட்டுவேன். திட்டணுமா திட்டக்கூடாது? அவர் திட்டுறாரு, நம்ம கோவம் வந்து நம்ம திட்டுவோம், அப்படி தானே? அல்லது அடிப்போம். அப்போ என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்? ஜீசஸ் டெஸ்ட்டை அப்ளை பண்ணணும். ஜீசஸ் எங்கே நிற்கிறாரு? என் பக்கத்தில் நிற்கிறாரு. நிற்கிறாரு. நான் யோசிக்கணும், ஜீசஸ் என் பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் என்னைய பார்த்து திட்டிகிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜீசஸ் இருந்தால் என்ன சொல்லுவார்? அவரை திட்டுன்னு சொல்லுவாரா, திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? திட்டக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அமைதியாக என்ன செய்திடணும்? பேரணும். அப்போ உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனை வருதோ, எப்போ எல்லாம் நெகட்டிவ் பிரச்சனை வருதோ, அப்போ எல்லாம் ஜீசஸ் டெஸ்ட்டை அப்ளை பண்ணிடணும். இப்போ உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, டேய் கடைக்கு போயிட்டு வா, ஜீசஸ் டெஸ்ட்டை அப்ளை பண்ணு. நீ என்ன சொல்லுவா? நான் போக மாட்டேன், ஜீசஸ் பக்கத்தில் நிற்கிறாரு. என்ன சொல்லுவார்? அம்மா சொல்கிறாங்க கடைக்கு
போயிட்டு வா. அப்போ என்ன செய்யணும்? கடைக்கு போயிட்டு வரணும். அப்போ எப்போ எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த ஜீசஸ் டெஸ்ட்டை என்ன செய்யணும்? அப்ளை பண்ணி. இது பெரியவங்களும் பொருந்தோம். இப்போ என்ன செய்வாங்க? கணவன் மனைவி வச்சுடுவோம், மனைவி திட்டுவாங்க, அல்ல கணவன் திட்டுவார் வைப்போம், பயங்கர கோவம் வரும், சண்டை தான் பிரச்சனை, அப்படி தான் ஆரம்பம். அப்போ என்ன செய்யணும்? ஜீசஸ் டெஸ்ட் அப்ளை பண்ணணும். சண்டை வந்துச்சுன்னா 2 நாள் பேசாமல் இருப்போம், 3 நாள் பேசாமல் இருப்பாங்க. ஜீசஸ் டெஸ்ட் அப்ளை பண்ணிடணும். ஜீசஸ் பார்த்தா என்ன சொல்லுவார்? நீ திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுறோம், அப்படி தானே? அப்போ ஜீசஸ் டெஸ்ட் அப்ளை பண்ணிடணும். உடனே ஜீசஸ் இருந்தால் பார்த்துருக்கிறார், என்ன சொல்லுவார்? டென்ஷன் ஆகக்கூடாது, அமைதியாரு, அந்த இடத்த விட்டு போயிடணும். இல்லை என்ன சண்டை போடுறீங்க, அப்புறம் நாளைக்கு பேசிவிடுவோம், விஷயம் முடிஞ்சு. குடும்பத்தில் அமைதி வந்துருமா? சொல்லுங்க, வந்துச்சா வராதா? அப்போ ஜீசஸ் டெஸ்ட், இந்த டெஸ்ட்டை நீங்கள் வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. அப்போ 2 காரியம். ஒன்று, உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய 5 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். 2வது என்ன டெஸ்ட்? ஜீசஸ் டெஸ்ட். எனவே திருக்குடும்ப பெருவிழாவிலும் நம்முடைய முதல் திருவிருந்து பிறந்த நாளில் இந்த 2 காரியங்களை நாம் பின்பற்றி மகிழ்ச்சியோடு வாழவும், தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த திருப்பலை தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பிறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை இலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகளை நாம் விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைத்து மன்றாடுவோம். அன்பின் இறைவா, தங்கள் குடும்பங்களை விடுத்து உலக குடும்பத்திற்காக பணி செய்ய தங்களையே அர்ப்பணித்துள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், அர்ப்பணியாளர்கள், இருபால் துறவியர்கள் என அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் கிறிஸ்தவ குடும்பங்களை நல்வழியில் கட்டி எழுப்புவதில் ஆர்வமுடன் பணி செய்யவும் தங்களின் நல் சிந்தனையால் மக்களை வழி நடத்தும் ஆற்றல் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களையும் பாதுகாத்தருளும். தந்தையர்கள் தியாகம் நிறைந்தவர்களாகவும், தாய்மார்கள் அன்பினால் அரவணைப்பவர்களாகவும், குழந்தைகள் நற்பண்புகளில் வளர்பவர்களாகவும் இருக்க தேவையான அருளனை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு குழந்தையாகிய இறைவா, நற்கருணை வடிவில் உம்மை முதல் முறை உட்கொள்ள இருக்கும் இந்த பிள்ளைகளையும் ஏனைய பிள்ளைகளையும் உம் பாதம் தருகின்றோம். இயேசு ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது போல இவர்கள் எல்லோரும் கீழ்ப்படிந்து வாழ வரம் தர வேண்டுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாசமான இறைவா, குடும்பமாக வாழ ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர் இளம் பெண்களையும் ஆசீர்வதியும். தகுந்த காலத்தில் திருமணம் என்கின்ற அருட்சாதனம் வழியாக திருக்குடும்பத்தில் இணைந்திடவும், குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கும் தம்பதியருக்கு நல்ல குழந்தை செல்வம் பெற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் குருவே எம் இறைவா, பிரிந்து இருக்கும் தம்பதியரையும் குடும்ப உறவுகளையும் சேர்த்து வைத்து குடும்பமாக வாழும் மகிமையை அவர்களுக்கு நீரே உணர்த்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே எங்களுடைய பங்கிலே மற்றும் இந்த நாள் திருப்பலிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். திருக்குடும்பத்திலே காணப்பட்ட எல்லா அருள்கொடைகளும் ஆசீர்வாதங்களும் நாங்களும் நிறைவாக பெற்று மகிழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, கீழ்ப்படிதல் ஆகிய நற்பண்புகள் எங்களுடைய குடும்பங்களிலே வளரவும் செழித்தோங்கவும் வேண்டிய அருளை நிறைவாக பொழிந்தருளும். எவ்வாறு திருக்குடும்பத்திலே யோசேப், அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை, பொறுப்புகளை திறம்பட செய்து இந்த உலகத்திலே எல்லா குடும்பங்களுக்கும் முன்மாதிரியாக விளங்குவது போல எங்களுடைய குடும்பங்களிலே கணவர், மனைவி, பிள்ளைகள், அதே போல வயதில் மூத்தோருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை செம்மையாக செய்து ஒவ்வொரு குடும்பமும் நல்ல குடும்பங்களாக வாழ வேண்டிய அருளை நிறைவாக பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, அன்னை மரியாளுடைய அன்பும் யோசேப்பனுடைய அந்த வாழ்வும் அந்த வாழ்க்கையும் அந்த திருக்குடும்பத்தை உயர்த்தியது. அதே போல எங்களுடைய பங்குள்ள குடும்பங்களிலும் தாயினுடைய அன்பும் அந்த தந்தையினுடைய அந்த வாழ்க்கையும் பிள்ளைகளுக்கு முன்னடையாளமாகவும் பிள்ளைகளை அது வாழ்வு கொடுக்கின்ற ஒரு அடையாளமாகவும் மலர வேண்டிய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே அமைதி, சமாதானத்தை கொடுத்தருளும். குடும்பங்களில் ஒற்றுமையை கொடுத்தருளும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, குறிப்பாக பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடத்திலே, பெற்றோரிடத்திலே இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். கிறிஸ்தவ திருமணத்தினுடைய 3 முக்கியமான நோக்கங்களில் ஒன்று, முதலாவது அன்பு செய்தல், இரண்டாவது மணமக்கள் ஒருவருக்கொருவர் தங்களை கையளித்தல், மூன்றாவது பிள்ளைகளை பெற்றெடுத்து கிறிஸ்தவ நிறையில் வளர்த்தெடுப்பது அவருடைய கடமை. எனவே அந்த 3வது கடமையை அவர்கள் பெற்றோர்கள் முழுமையாக செய்ய வேண்டிய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பொழிந்தருளும். குடும்பங்களிலே ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும், பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டிய அருளை பொழிந்தருளும். இந்த திருக்குடும்ப நாளிலே எங்களுடைய குடும்பங்கள் ஒன்று சேரவும், குடும்பங்களில் இருக்கின்ற பிளவுகள் நீங்கி ஒற்றுமையோடும் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டிய அருளை நிறைவாக பொழிந்தருளும். அன்பு ஆண்டவர், இன்னும் எங்களுடைய குடும்பங்களிலே திருமணத்திற்காக நம்மிடத்தில் கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை, பிள்ளைகளை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே நல்ல திருமண வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும், அதே போல திருமணம் முடித்து குழந்தை செல்வங்களுக்காக உம்மிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு தம்பதியருக்கும் குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கின்றோம். ஏனென்றால் திருமணத்தின் வாழ்வினுடைய அந்த மிக மிக முக்கியமான கொடைகளில் ஒன்று குழந்தை செல்வம். எனவே அந்த குடும்பங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அதன் வழியாக இந்த குடும்பங்கள் உமக்கு நன்றி கூறுகின்ற குடும்பங்களாக
சார்ந்து வருகின்ற குடும்பங்களாக வாழ வேண்டிய அருளை நிறைவாக பொழிந்தருளும். இன்னும் எத்தனையோ குடும்பங்களிலே நிம்மதி இல்லாமல், குடும்பங்களிலே தவறான புரிதல்களாலும், அதே போல வேலை இல்லாததாலும், கடன் சுமைகளாலும், கணவர் போதைக்கு அடிமையாகி இருப்பதாலும் குடும்பங்கள் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல குடும்பங்களிலே பல்வேறு விதமான நோய்களினால் குடும்பம் நிம்மதி இல்லாமல் காணப்படுகிற இந்த குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து இந்த குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நீர்தாமே இந்த தடைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதன் வழியாக இந்த திருக்குடும்பத்தை போல நாங்கள் வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த முக்கியமான நாளிலே முதல் திருவிருந்து பெற இருக்கின்ற இந்த பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதி. இந்த பிள்ளைகள் இன்றைய நாளிலே எவ்வளவு ஆர்வத்தோடு இந்த திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறார்களோ, இதே ஆர்வம் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கவும், இயேசு கிறிஸ்துவை உன்னை இருக்கின்ற பொழுது தங்களை முழுமையாக அவர் ஒவ்வொரு நாளும் தயாரித்து கொள்ளவும், இயேசு கிறிஸ்துவை உண்கின்ற பொழுது இயேசுவிடத்திலே காணப்பட்ட அந்த நல்ல எண்ணங்கள், லட்சிய எண்ணங்கள், உணர்வுகள், செயல்பாடுகள் இவருடைய உள்ளங்களிலே மலர வேண்டும் என்றும், அதற்கு இந்த பெற்றோரும் ஞான பெற்றோருடைய உடன்பிறப்புகள் இவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அன்னை மரியாள் யோசேப்பு இவ்வாறு இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல வழிகாட்டியாக அவர்களுக்கு உடனிருந்து வழிகாட்டியது போல இந்த பெற்றோரும் ஞான பெற்றோரும் இந்த பிள்ளைகளுக்கு உடனிருந்து வழிகாட்டவும், அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் உடனிருந்து அவர்களுக்கு செய்து கொடுக்கும். அதன் வழியாக இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வாழ வளர உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை பவனி. ஆற்றல் மிகுந்ததே வாழுமே புதிய உறவிலே பிறரின் நலனில் மகிழ்ந்திட தந்தேன் உந்தன் பாதம் என்னை நீ ஏற்றிடுவாய். தந்தேன் என்னை உந்தன் பாதம் என்னை நீ ஏற்றிடுவாய். உந்தன் பாதம் பணிந்து நான் வாழ வேண்டும் இயேசுவே. பலியிலே கலந்திட வேண்டி நின்றேன் தெய்வமே. மனிதநேயம் மலரவே என்னை தருகின்றேன். உண்மை அன்பு உயர்ந்திட உறுதி கொடுக்கின்றேன். மனிதநேயம் மலரவே என்னை தருகின்றேன். உயர்ந்திட உறுதி கொடுக்கின்றேன். உந்தன் ஆட்சி மலர்ந்திட தந்தேன் என்னை உந்தன் பாதம் என்னை நீ ஏற்றிடுவாய். தந்தேன் என்னை உந்தன் பாதம் என்னை நீ ஏற்றிடுவாய். உந்தன் பாதம் பணிந்து நான் வாழ வேண்டும் இயேசுவே. பலியிலே கலந்திட வேண்டி நின்றேன் தெய்வமே.
வாழ்வை முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கையே திடுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் கடவுளின் கன்னை தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகி பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவிழமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்று முதல் திருவிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் 4 பேரையும் உமது ஆவியின் கொடைகளால் நிரப்பியருளும். ஆண்டவரே, இவர்கள் உட்கொள்ளுகின்ற திருவிருந்திற்கு ஏற்றவாறு தூய்மையான வாழ்க்கை வாழச் செய்தருளும். நற்செய்தி பணியிலே இவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டு உமது அரசின் மகிமைக்காக உழைக்க அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன்களை தந்தருளும். இவர்களுடைய பெற்றோரையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தையும் அறிவாற்றலையும் அளித்து அவர்கள் நலமோடு வாழவும் வாழ்வில் முன்னேறவும் செய்தருளும். நன்றி பலி செலுத்துகின்ற குடும்பங்களை ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களும் நாசரேத் ஓர் திருக்குடும்பத்தை பின்பற்றி அன்போடும் ஒற்றுமையோடும் ஒருங்கிணைந்த திட்டமிடுதலோடும் மன்னித்து விட்டு கொடுத்து வாழுகின்ற சகிப்பு தன்மையோடும் நலமான வளமான குடும்பத்தை உருவாக்கவும், குடும்பத்திலே அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிலவவும் அருள் புரியும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உமது அருளால் நிரப்பியருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட உமடியார்களை சிறப்பாக இன்று திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற உமது அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்தும் எங்களை மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, வீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அருள் தேவன் எழுகின்ற நேரம், ஆனந்த ராகங்கள் பாடும். இறையாற்றல் அருளாலே உருவாகும் புதுவாழ்வு. இறையாற்றல் அருளாலே உருவாகும் புதுவாழ்வு. உளமெல்லாம் நிறைவாகுமே தேவா, உலகெல்லாம் மகிழ்வாகுமே. அருள் தேவன் எழுகின்ற நேரம், ஆனந்த ராகங்கள் பாடும்.
உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரூட்டும் உமதன்பு குறையாதையா. அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரூட்டும் உமதன்பு குறையாதையா. மகிழ்வூட்டும் விருந்தாக மகிழ்வூட்டும் விருந்தாக எழுந்திங்கு நீ வந்தாய். நிறைவூட்டும் உமதன்பில் நான் என்றும் உயிர் வாழ்வேன், நான் என்றும் உயிர் வாழ்வேன். நானிலமெங்கிலும் அன்பெனும் தீபங்கள் ஒளி சிந்தும். உளமதன் மகிழ்வினில் உறவெனும் ராகங்கள் உருவாகும். உயிரினில் உணர்விலை கலந்திடும் நாதா காலங்கள் தோறும் பாடிடுவேன், பாடிடுவேன், நான் பாடிடுவேன். அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். துன்பங்கள் சூழ்கின்ற பொழுதெல்லாம் தேவானின் திருப்பாதம் சரணடைந்தேன். அலையாக துன்பங்கள் சூழ்கின்ற பொழுதெல்லாம் தேவானின் திருப்பாதம் சரணடைந்தேன். அரணாக நீ நின்று அரணாக நீ நின்று கனிவாக என்னை காத்தாய். பிரியாத உறவாகி உளமெல்லாம் மகிழ்வானாய், உளமெல்லாம் மகிழ்வானாய். மனதினில் உறுதியாய் மாபரன் உன் வழி சென்றிடுவேன். நீதியின் தீபங்கள் பாரினில் ஏற்றிய மகிழ்ந்திடுவேன். விடுதலை கீதங்கள் ஊரெங்கும் முழங்கிய நாளெல்லாம் மகிழ்வுடன் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு, இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு. உளமெல்லாம் நிறைவாகுமே தேவா, உலகெல்லாம் மகிழ்வாகுமே. அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். இன்று நாளிலே நம்முடைய பங்கில் 4 பிள்ளைகள் முதல் திருவிருந்து பெற்றிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய பங்கேறி சமூகம் சார்பாக வாழ்த்துவோம். தொடர்ந்து அவர்கள் இதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று நாம் இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த வழிபாட்டுக்குழு மற்றும் முதல் திருவிருந்து பெற்ற பிள்ளைகள் அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்ளுகின்றேன். வருகின்ற ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் தூய காணிக்கை அன்னை அன்பியரை மக்கள். கழிந்த வாரம் ஞாயிறு காணிக்கை ரூபாய் 13,510, பவனி காணிக்கை 3,570, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா காணிக்கை ரூபாய் 21,106, பவனி காணிக்கை ரூபாய் 3,560. வருகின்ற செவ்வாய் காலையில் திருப்பல் நடைபெறும், மாலையில் திருப்பல் நடைபெறாது. வருகின்ற செவ்வாய் இரவு 11 மணிக்கு நன்றி வழிபாடும், தொடர்ந்து 11:45 மணிக்கு புத்தாண்டு திருப்பல் நடைபெறும். அன்றைய வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் அன்பிய ஒருங்கிணையும், அதாவது அனைத்து அன்பியரை மக்கள். எனவே புதிய ஆண்டிலே நாம் திருப்பலியோடு நாம் பழைய இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நல்ல செயல்களுக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி கூறி
புதிய ஆண்டு இறைவனுடைய அந்த அருள் தரும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆலயத்திலே நாம் இறை வேண்டலோடு நாம் தொடங்க இருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் அந்த திருப்பலிலே கலந்து கொள்ளும். விளக்கமாக நான் பார்த்திருக்கிறேன், புத்தாண்டு திருப்பலிலே நிறைய பேர் பங்கெடுப்பதில்லை. எனவே நாம் அந்த புதிய ஆண்டு திருப்பலிலே பங்கெடுத்து நாம் ஜெபிப்போம். அதே போல் நாம் ஆண்டவருக்கு நாம் காணிக்கை நாம் கொடுப்போம். எல்லாரும் காணிக்கை பவுனுக்கு பங்கெடுப்போம். நிறைய இல்லை, கொஞ்சமாவது நாம் ஆண்டவருக்கு கொடுத்து நாம் அந்த புதிய ஆண்டை தொடங்க நாம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிறு, மாதத்தின் முதல் ஞாயிறு, முதல் வார சிறப்பு காணிக்கை உண்டு. வருகின்ற ஞாயிறு நம்முடைய கிளைப்பங்கு மாங்கரை 10ஆம் திருவிழா. அன்றைய நாள் அங்கே நாம் சிறப்பிப்பவர்கள் முள்ளங்கனாவிளை, நட்டாலம், தாராத்தட்டு, மாங்கரை பங்கு இறை மக்கள். எனவே நாம் இணைந்து சிறப்பிக்கின்றோம். எனவே நாமும் அந்த திருப்பலில் கலந்து கொள்ள வேண்டும். திருவிழா திருப்பலி சரியாக 10 மணிக்கு அங்கே நடைபெறும். தொடர்ந்து அன்பின் விருந்து நடைபெறும். எனவே நம்முடைய பங்கிலே காலை 7:30 மணிக்கு இங்கே திருப்பலி நடைபெறும். அன்று பாலர் சபை, சராரிக்கும் வயசு மறைக்கல்வி மன்றம் கூட்டங்கள் நடைபெறாது. நட்டாலம் திருத்தலத்தில் திருப்பலி கருத்துக்காக கொடுக்கப்பட்ட புத்தகங்களை அன்பியத்திலோ அல்லது வெளி மக்களிடம் விற்று புத்தகம் மற்றும் காசு இவற்றை 31ஆம் தேதி காலை 9 மணிக்குள் அன்பிய ஒருங்கிணைச்சலிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களை, யூபிலி ஆண்டு தொடக்க விழா இன்று மாலை 5 மணிக்கு, அதாவது 4:30 மணிக்கு பவனியும் 5 மணிக்கு நம்முடைய ஆயர் தலைமையில் திருப்பலியும் நடைபெற இருக்கிறது. எனவே நம்முடைய மக்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆயர் அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள். எனவே அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். எனவே விரும்பினால் வாகனம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நேற்று இரவும் ஆயர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எனவே அது நிர்வாகத்தில் நான் சொல்லுகிறேன். எனவே விரும்பினால் அது வாகனமும் அவர்கள் ஏற்பாடு செய்து தருவார்கள். வருகின்ற ஞாயிறு மாலை 4 மணிக்கு பங்கு அருள்பணி பேரவை கூட்டம் நடைபெறும். இன்றைய நாள் முதல் திருவிருந்து நம்முடைய சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு தயாரித்தவர்கள் நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர் திருமதி ஹெலன், திருமதி டெல்ஃபின், திருமதி மேரி செலின் ரோஸ் ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே மிக சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்ளுகின்றேன். மிக குறுகிய காலம் 1.5 மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார்கள், நல்ல முறையிலே தயாரித்திருக்கிறார்கள். எனவே இந்த தயாரிப்பு தொடர வேண்டும். அது பெற்றோருடைய ஞான பெற்றோருடைய கையில் தான் இருக்கிறது. எனவே இவர்கள் தொடர்ந்து அந்த திருப்பலியில் பங்கெடுப்பதும் திருவிருந்து அருந்துவதும் அதை நீங்கள் உற்சாகமூட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் ஒரு குழு ஃபோட்டோ புகைப்படம் எடுக்கப்படும். அதே போல் நாங்கள் நிற்போம். பிள்ளையை மற்றும் பெற்றோர், ஞான பெற்றோர் உங்கள் குடும்பம் சேர்ந்து விரும்பினால் அது ஒரு புகைப்படம் எல்லாருக்கும் இணைந்து எடுக்கப்படும். அதன் பின்பு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் ஏற்றவாறு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். வருகின்ற வெள்ளி, மாதத்தின் முதல் வெள்ளி காலை திருப்பலிக்கு பின் நோயாளர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். வருகின்ற சனி, மாதத்தின் முதல் சனி திருமுழுக்கு கொடுக்கப்படும். விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அது நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி.